இந்த உலகத்தில் பணம், அதிகாரம், அந்தஸ்து உள்ளவர்கள் சாதிப்பது என்பது மிக எளிதானது. அவர்கள் எந்த பதவியையும் எந்த இடத்தையும் எளிதில் அடைய முடியும். ஆனால் எளிய குடும்பத்தில் பிறந்து மிகப்பெரிய உயரத்தை அடைவது இந்த உலகத்தில் அபூர்வமான ஒன்று. இந்திய கிரிக்கெட்டில் அப்படி அபூர்வமாக பார்க்கப்பட்டவர் MS தோனி. கபில் தேவுக்கு பிறகு 28 வருடங்கள் கழித்து இந்தியாவுக்கு உலக கிண்ணத்தை பெற்றுக் கொடுத்தவர்தான் தோனி. எல்லோருக்குமே வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு வர வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஆனால் அதற்கான முயற்சி தான் இருப்பதில்லை. அப்படி வென்றவர்களை இந்த உலகம் தூக்கி வைத்து கொண்டாடும். அதிலும் குறிப்பாக எந்த பின்புலமும் இல்லாமல் வென்று சாதனையாளனாக மாறினால் அவரைத்தான் இந்த உலகமே ரோல் மாடலாக முன்னிறுத்தும். அவர்களுக்குத்தான் பெயரும் புகழும் கிடைக்கும். அப்படித்தான் இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களால் கொண்டாடப்படுகின்றார் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி. இதே ஜூலை மாதம் 7ஆம் தேதி 1981ஆம் ஆண்டு ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் பிறந்தார். தன்னுடைய இளமை காலத்தில் ரயில்வேயில் டிக்கெட் பரிசோதராக வாழ்க்கை ஆரம்பித்த தோனி கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி 1999ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பீகார் கிரிக்கெட் அணியில் நுழைந்தார். அதன் பிறகு 2004ஆம் ஆண்டு இந்திய கிரிக்கெட் அணியில் இடம்பெற்றார். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் அடம் கில்கிறிஸ்டின் தீவிர ரசிகரான தோனி அவரை போலவே சிறந்த விக்கெட் காப்பாளராக இந்திய அணியில் பின்னாளில் மாறினார். தோனி வருகைக்கு முன்பு வரை இந்திய கிரிக்கெட் அணிக்கு தோனியை போன்று அதிரடியாக ஆடக்கூடிய, அதே நேரம் விக்கெட் காப்பாளராக திறம்பட செயற்படக்கூடிய மிக வலிமையான விக்கெட் காப்பாளர்கள் இல்லை. நீண்ட காலமாக இருந்த இந்த வெற்றிடத்தை தோனி கச்சிதமாக நிரப்பிக் கொண்டார். அதன் பின்னர் அதிரடியான ஆட்டம் காரணமாக தோனிக்கு இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் என்ற பொறுப்பு தேடி வந்தது. 2011ஆம் ஆண்டு தோனி தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி இலங்கையை வீழ்த்தி உலக கோப்பையை வென்று சாதனை படைத்தது. 1983ஆம் ஆண்டு கபில் தேவ் தலைமையில் உலக கோப்பையை வென்ற இந்திய அணி அதன் பிறகு உலக கிண்ணத்தை வெல்ல 28 வருடங்களானது. கபில் தேவுக்கு பிறகு வந்த சச்சின், கங்குலி, டிராவிட், அசாருதீன், ஜடேஜா என 90களின் நாயகர்கள் எல்லோருமே கிரிக்கெட்டின் நுழைய பின்புலம் இருந்தது. ஊக்கமளிக்கும் வகையில் அவர்களுக்கு பொருளாதாரமும் இருந்தது. ஆனால் தோனிக்கு மட்டும்தான் அப்படி எந்த பின்புலமும் இல்லை என உறுதியாக சொல்லலாம். ஒவ்வொரு முறையும் இந்திய அணி தோல்வியை நெருங்கும் வேளைகளில் தோனி தனி ஒருவனாக போராடி அணியை வெற்றி பெற வைத்துள்ளார். யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தோனி இருந்தால் இந்தியா வெல்லும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தினார். அந்த நம்பிக்கையின் பயணத்தால் தான் இந்திய கிரிக்கெட் அணி 2011ஆம் ஆண்டு உலக கிண்ணத்தை வென்றது. தோனி எளிய குடும்பத்தில் பிறந்து உலக கிண்ணத்தை வென்ற இந்தியாவை உலகரங்கில் பெருமைப்பட வைத்தார். அதனால் தான் தோனி தலை என்று அழைக்கப்பட்டாலும் தலைவனாக கொண்டாடப்படுகிறார்.